பூசணிக்காய் பொரியல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: சதுரமா அரிஞ்ச பூசணிக்காய் 1½ கப்பு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சமா இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சமா பெருங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, கொத்தமல்லி கொஞ்சமா, கருவேப்பிலை 6 to 7 இலைகள். வாணல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சீரகமும் போட்டு பொரிச்சுக்கிட்டு, கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி கூட கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளியோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ரெடியா வச்சிருக்க பூசணிக்காய் பூசணிக்காய் கட் பண்ணி செப்பரேட்டா வேக வச்சு அந்த வேக வச்ச பூசணிக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பூசணிக்காய் ஒரு நிமிஷமாவது அந்த எல்லா மிக்சரோட நல்லா கலந்து அதோட மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் அதுல ஏறுற அளவுக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு சூடு பண்ணுங்க. நல்லா அது சூடானதும் நீங்க இறக்கி கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த பூசணிக்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.